8:25. Proverbs chapter 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான். பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். எப்படிப்பட்ட பெருநெஞ்சன் வழக்கை கொளுவினாலும் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் செழிப்பா இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா இருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, அடிமைக்குள்ளாக இருந்து நீங்க பேசும்படியாய் அடிமை கெஞ்சி ஜெபிக்கிறேன். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். அடிமை என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். நீங்க இல்லாம அடிமை ஒன்றும் இல்லை. ஏசாயாவின் நாவை அக்கினியினால் பரிசுத்தப்படுத்தினது போல அடிமையின் நாவை பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகம் பண்ணும். உம்முடைய பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான். ஆனா எத்தனை பெரிய எப்படிப்பட்ட பெருநெஞ்சன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வழக்கை கொளுவினாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோ செழிப்பாத்தான் இருப்பாங்க. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படிதான் இருப்பாங்க? அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பாங்க. இந்த செழிப்பு அப்படின்னா நமக்கு ரொம்ப நம்ம விரும்புகிற ஒன்று. இன்னைக்கு செழிப்பான வாழ்க்கைக்கு பலரும் பலவிதமான காரியங்களை சொல்லுகிறாங்க. நீங்க எப்பொழுதுமே உங்க வாயினால செழிப்பான காரியங்களை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் செழிப்பாகி விடலாம் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் இன்னைக்கு உண்டு. ஆனால் செழிப்புக்கு கர்த்தர் எதிராளி அல்ல. செழிப்பா நம்ம இருப்பதற்கு கர்த்தர் எதிராளியே அல்ல. நம்ம செழிப்பா இருக்கிறோம்னா கர்த்தர் அதற்கு எதிர்த்து தூதர்களை அழைத்து வந்து நமக்கு விரோதமாய் போராடுகிறவரும் அல்ல. நாம செழிப்பா இருக்கும் போது நம்முடைய செழிப்புகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று எண்ணுகிற தெய்வமும் நம்முடைய தெய்வம் அல்ல. அவருடைய சித்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தம்மை நம்புகிற அத்தனை பிள்ளைகளும் செழிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விரும்புறீங்க? நாங்கெல்லாம் செழிப்பா தான் இருக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க விருப்பத்தை தாங்க கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஆமென். நீங்க கையை உயர்த்தாம அசம்பந்தமா இருந்தா இது எல்லாம் இருக்கு போல, புரியுதா? நீங்க சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன்னு. இந்த ஆசீர்வாதம் என்பது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு புள்ளி மாத்திரமே. இந்த புள்ளியிலேயே இப்படி திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா, ஆமே, ஒரு புள்ளி வச்சிருக்கிறாரு. இந்த புள்ளி ஒரு அச்சாரம், அவ்வளவுதான். புரியுதாங்க? அப்ப ஆண்டவருடைய கரம் ஒரு புள்ளிய வச்சிருக்கிறது. இந்த புள்ளியிலிருந்து ஆண்டவர் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு இந்த புள்ளிய வச்ச உடனே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்திலேயே அப்படியே என்ன செஞ்சிட்டோம்? மதி மயங்கி, எப்பா நான் என்ன ஆசீர்வாதமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஆசீர்வாதமே கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு அச்சாரம் மாத்திரமே. ஆமே, ஆமேன். அஸ்திவாரம் தான் ஆண்டவர் போட்டிருக்காரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு அஸ்திவாரம் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. இந்த அஸ்திவாரத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு திருப்தினா, இன்னும் கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டியது எவ்வளவு உண்டு தெரியுமா? உங்க கண்கள் அதை கண்டதே இல்லை. ஆமே. உங்க காதுகள் அதை கேட்டதே இல்லை.
உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் கண்டதும் இல்லை, உங்க காதுகள்ல நீங்க இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை, உங்க இருதயத்தில் அது தோன்றினதே இல்லை. அப்படின்னு என்ன தெரியுமா? எப்பா நான் இப்படி ஆவேன்னு நினைச்சே பார்க்கல. புரியுதாங்க? அப்படின்னு யாரு சொல்லியிருப்பா வேதத்துல? தாவீது சொல்லியிருப்பான். திடீர்னு சொல்லி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அவங்கிட்ட ஆள் அனுப்புனாங்க, அவனை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கையில ஒரு கிண்ணறா இருந்திருக்கும் இல்லையா? அதையும் தூக்கிக்கிட்டு அப்புறம் அவன் நல்ல கவனும் கல்லும் இதுவும் இருந்திருக்கும், அதையும் வச்சுக்கிட்டு அவனை ஆடு கூடைய படுத்து ஆடு கூடைய எந்திரிச்சு வந்தவன் ஒரே ஆட்டு நாத்தம். புரியுதா? அதோட தான் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே சாமுவேல் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவன் நானு, இவன் தான் அபிஷேகம் பண்ணுனாரு. ஆமென். அவனுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு காட்டில் இருந்தவனை கூட்டிட்டு வந்தாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்தாங்க. திடீர்னு சொல்லி அவனை முழங்கால் போட்டு வச்சு தலையில பார்த்தீங்கன்னா அபிஷேக தைலத்தை ஊத்திட்டாங்க. ஆமே. அவன் சின்ன பையன். ஐயா என்ன பண்றீங்க? எதுக்கு தலைவலியா எண்ணெயை ஊத்துறீங்கள? எதுக்கு? ஆமே. எல்லாம் இங்க நல்லா கவனிக்கணும். எதையான்ட்டு இருக்கக்கூடாது. நல்லா இங்க கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். உங்களுக்குன்னு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆமே. அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிடுங்க. ஆமே. எங்கேயோ ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கப்படாது. நல்ல அட்டென்ஷன் இங்க இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அவன் வந்து கேட்கறான், அவனுக்கு ஒன்றும் புரியல. தலைவலியே எண்ணெயை ஊத்துறாங்க. எதுக்கு? என்ன என்ன அப்பா நடக்குது? ஒண்ணுமே புரியல. திடீர்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, இந்த ஐயா நம்ம தலையில எண்ணெய். அப்பதான் சாமுவேல் சொல்றான், எப்பா ஒன்ன தேவன் இந்த தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமே. கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயத்துல தோன்றல. ஆமே. இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். உன் கண்கள் காணாததும், உன் காதுகள் கேளாததும், உன் இருதயத்துல நினைச்சே பார்க்காததும். நீங்க நினைக்க கூடாது இது யாருக்கோ நடந்திருக்கலாம். தாவீது ஆடு மேய்க்கிறவனுக்கு அது நடந்திருக்குமே, ஆனால் அவனை காட்டிலும் நீங்க ஒன்னும் கீழே போகல. கர்த்தர் உங்களையும் அதே போல மேன்மையான நிலைமையில உயர்த்துவதற்கு கர்த்தராலே கூடும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். எங்க இருந்தானாவே? எளியவன். அவன் குப்பையில இருந்தவன். குப்பையில இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து அவனை என்ன செஞ்சாரா? கண்மலையின் மேல் உட்கார வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, ராஜாக்களோடு அமரச் செய்யக்கூடிய தேவன் அவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நீங்க என்னமோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைச்சு ஏதோ நிறைய கிடைச்சது போலவும், எங்க தெருவிலேயே ஒருத்தர்கிட்டையும் இல்லாதது என்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மமதையோடு நீங்கள் இருப்பது போலவும் நான் உணர்கிறேன். இல்லை, தெருவில் இல்லையா, நீ இருக்கிற ஊர்ல, நீ இருக்கிற தேசத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரால் உன்னை அபிதமாய் மேன்மைப்படுத்த முடியும். நாம் செழிப்பாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். நாம் செழிப்பாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்படி செழிப்பாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? செழிப்பான். அவனுக்கு அவனுடைய மூலதனம் என்ன? அவன் செழிப்பாய் இருப்பதற்கு அவனுக்கு தேவையான மூலதனம் என்ன என்று சொன்னால், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, நிலைமைகளை பார்க்க கூடாது, எதிர்ப்புகளை பார்க்க கூடாது, இல்லாவிட்டால் உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற புயல்களை நீ பார்க்க கூடாது, அலைகளை பார்க்க கூடாது, ஒன்றையுமே பார்க்க கூடாது. நீ பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும்தான். நீ பார்க்க வேண்டியதெல்லாம் எதங்க? கர்த்தரை மட்டும்தான். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். ஆமென். நான் அடிக்கடி நான் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். ஒரு நாள் நான் இன்னொரு சகோதரரோடு
நான் கடந்து போய் கொண்டு இருக்கும் போது அவரும் சொன்னாரு, மழையே இல்லை பாருங்க, இப்படி வறண்டு போய் கிடக்குது. ஆனா அந்த காட்டுல உள்ள மரங்கள் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. ஆமென். எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. இதை நான் ஏற்கனவே நான் பார்த்துட்டு இதை நான் யோசிச்சிருக்கிறேன். இவ்வளவு வறட்சியா இருக்கு. குன்னூர்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் நல்ல மழை இல்லை. அப்படிதானுங்க? 3 வருஷமா நல்ல மழையே இல்லை. ஒரு நாள் நானும் என்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நான் சொன்ன வார்த்தை இதுதான், குன்னூர்ல மழையே கிடையாது, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடையாது, இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் எப்படி எவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டேன். எப்படி செழிப்பா இருக்கு சொல்லுங்க. அந்த மரங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர். இந்த மரங்கள் நான் சும்மா சொல்லல, மத்தேயு 6வது அதிகாரத்தை நீங்க எடுத்து இப்ப வாசிக்க வேணா சொல்றேன். அவர் அவைகளை உடுத்துவிக்கிறார், அவர் அவைகளை அலங்கரிக்கிறார். மழை இல்லாம வறட்சியா கிடக்குது. ஆனாலும் பாருங்களேன், அந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு செழிப்பா இருக்கு தெரியுமா? அது நல்ல செழிப்பா தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, காட்டு அத்தி மரங்களோ இல்லாவிட்டால் காட்டுல இருக்கிற எந்த மரங்களோ அது கர்த்தரையே நம்பி இருக்கு. அப்படிதானங்க? அந்த மரங்கள் யாரை நம்பி இருக்கு? கர்த்தரை தான் நம்பி இருக்கு. நான் அடிக்கடி இன்னொரு காரியத்தையும் சொல்லுவேன். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம காட்டுல இருக்கிற எருமைகளை பற்றி பைசன் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பார்க்கிறோம்ல, அடிக்கடி காட்டு எருமைகளை பார்க்கிறோம். நம்ம வீட்டில் உள்ள எருமைகளையும் பார்க்கிறோம். இந்த காட்டு எருமைக்கும் வீட்டு எருமைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, காட்டு எருமை எப்படி போகுது பார்த்தீங்களா? சொல்லுங்க, என்ன கம்பீரம், என்ன உயரம், அப்பாடா! அது நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது என்ன கம்பீரம், என்ன உயரம். அது பார்த்தீங்கன்னு சொன்னா யாரோ பாலிஷ் பூசின மாதிரி இருக்கு, பாலிஷ் அடிச்சு விட்ட மாதிரி மினு 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 ஷைனிங் இருக்கா இல்லையா? என்ன ஷைனிங், அவ்வளவு ஷைனிங் இருக்கு. என்ன உயரமா, என்ன ஷைனிங்கா, என்ன புஷ்டியா. அது ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் அது நம்பாததுனால அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமென். உங்களையும் என்னையும் அது நம்பி இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற எருமையை பார்த்திருக்கீங்களா? அந்த எருமைக்கு எத்தனை எலும்பு இருக்குன்னு எண்ணிடலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற எருமையை பார்த்திருக்கீங்களா? அதுக்கு எத்தனை விலா எலும்பு இருக்குன்னு எண்ணிடலாம். காரணம் என்ன தெரியுமா? நீ ஊத்துனாதான் கஞ்சி, அதுக்கு அது ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு, அது ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆகையினால் நீ ஊத்துனாதான் கஞ்சி, அதுக்கு நீ ஊத்துனாதான் புண்ணாக்கு, நீ வெட்டி போட்டாதான் புல்லு. உன்னையே நம்பி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படியே மனுஷனை நம்பி இருக்கிற அது உருப்படுமா? சொல்லுங்க பாப்போம். உருப்படுமா? உருப்படாது. காட்டு எருமையை பாருங்க, அது எப்படி இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற எருமையும் பாருங்க, அது எப்படி இருக்கு. இந்த எருமை, நம்ம வீட்டில் இருக்கிற எருமையில ஷைனிங் இருக்கா? இல்லை, ஆளுக்கு தான் இருக்கு. ஏன்னா அது நம்மளை நம்பி இருக்கு. அதை பாரு, ஒருத்தனும் குளிப்பாட்ட மாட்டான். அது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரே அதை போஷிக்கிறார், கர்த்தரே அதை பராமரிக்கிறார். அது எப்பொழுதுமே பாருங்க, காட்டில் இருக்கிற பறவைகளை பாருங்க. நீங்க மத்தேயு 6வது அதிகாரத்துல அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காட்டுல இருக்கிற காட்டு கோழிகளை பாருங்க, காட்டுல இருக்கிற காட்டு ஆடுகளை பாருங்க. அவைகளை மனுஷன் யாரும் போஷிக்க கூடாது. அதனால தானே என்னமோ தெரியல, இப்ப போர்டு போடுறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க காட்டு மிருகங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்காதீர்கள்னு. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருச்சு, அந்த காட்டு மிருகமும் இவனை நம்பினால் ஒன்னும் உருப்படாது, அது கர்த்தரையே நம்பி இருக்கட்டும் என்று எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த பெட்ஃபோர்ட்ல போர்டு போட்டு வச்சிருக்கான். காட்டு மிருகங்களுக்கு நீங்க ஆகாரம் ஒண்ணுமே கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டா, அது நீங்க கொடுத்து உங்ககிட்ட வாங்கி அது பழகி அது உங்களையே நம்பி இருந்துச்சுன்னு வைங்க,
அது உங்க மிருகம் மாதிரி ஆயிரும். அது காட்டு மிருகமாகவே கர்த்தரை நம்பினதாக இருக்கட்டும் என்று. ஆமென். அந்த மிருகங்களை காட்டிலும், அந்த பறவைகளை காட்டிலும், அந்த மரங்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அஞ்சறிவு எல்லாம் ஆண்டவரையே நம்பி இருக்கும் போது ஆறறிவே நீ ஆண்டவரை நம்ப கூடாது. ஆமென். நம்ம நம்பிக்கை முழுவதும் பாருங்க யார் மேல இருக்கு சொல்லுங்க பாப்போம். யார் மேல இருக்குது? யார் மேல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளின் பேரில் நம்ம நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் பேரில், ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் நம்முடைய நம்பிக்கை இருக்குமேயானால் கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறவனோ எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். ஆமென். ஆபிரகாம் தகப்பனிடத்துல இருந்து கிடைச்ச ஏதோ கொஞ்சம் பொருளை எடுத்துக்கிட்டு ஊர் என்னும் பட்டணத்திலே இருந்து புறப்பட்டு ஆரானுக்கு வந்தான். எங்க வந்தான்? ஆரானுக்கு வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உங்க அப்பா கொடுத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டு, தேசத்தை விடு, ஜனத்தை விடு, எல்லாத்தையும் விடு. நீ அவங்களையெல்லாம் நம்பினது போதும், வெளியே வா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய வகையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வகையிலே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இது எவ்வளவு பெரிய செழிப்பு தெரியுமா? ஆமென். இது யாருக்கு யாருக்கு கர்த்தர் இந்த செழிப்பை கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமே என்று கூப்பிட்ட போது ஆண்டவரேன்னு சொல்லி, ஆமென், அந்த சத்தம் ஆண்டவருடைய சத்தம். கட்டளை இடுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பினவன் இருக்கிறானே, அவனை, அந்த நம்பினவனை கர்த்தர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரனாகி எலியேசர் சொல்லும் போது சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் ஒரு சீமான். சீமான் என்ன அர்த்தம் தெரியுமா? குரோர்பதி. ஆமென். கோடீஸ்வரையா. ஆமென். என்ன முடியாது. எங்க எஜமானனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இங்க இவ்வளவு அங்க இவ்வளவுன்னு எண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள். இது யாரால உண்டானது? கர்த்தரை நம்பின நம்பிக்கையினாலே உண்டானது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் கர்த்தரை நம்பும்போது, ஆமென், கர்த்தர் பேசிட்டார்னா ஒரு நாள் அந்த ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு, வேதத்தில் வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆபிரகாமுடைய காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை போல பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கேராருக்கு அவன் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நல்லா கவனிக்கணும், இப்ப எங்க போயிட்டான்? கேராருக்கு போயிட்டான். கேராருக்கு போயிட்டு அங்கேயும் அவனுக்கு காரியம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, ஒன்னும் சரி ஆகல. நீ யாரை நம்பி போக கூடாது? பெலிஸ்திய ராஜாவை நீ நம்பி போலாமா? யாரை நம்பி போனாவே? ராஜாவை நம்பி போனா. அங்க போனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவன் நம்பிக்கை மனுஷன் மேல. ஆண்டவர் சொன்னாரு, உடனே இவன் என்ன பிளான் பண்ணான் தெரியுமா? இங்க நமக்கு ஒன்னும் ஆகாது, எங்க அப்பா மாதிரியே நான் எங்க போயிடலாம், எகிப்துக்கு போகலாம். எகிப்துக்கு போகலான்னு பிளான் பண்ணான். கர்த்தர் அன்று இரவிலே அவனுக்கு தரிசனமானார். அந்த இரவிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி அவனுக்கு சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே என்னை நம்பி குடியிரு. ஆமென். போதும். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திலே நீ பெலிஸ்திய ராஜாவை நம்பி, வேற எந்த ராஜா, எகிப்து ராஜாவை நம்பி அங்கங்கெல்லாம் போகாத. தேசத்தை நம்பாத, ராஜாவை நம்பாத, என்ன நம்பி நான் சொல்ற இடத்துல குடியிரு. ஆமென். என்னை நம்பி நான் உனக்கு சொல்லுகிற இடத்திலே குடியிரு. இவன் எல்லாம் பார்சல் எல்லாம் பண்ணிட்டான். புரியுதாங்க?
எல்லாம் பார்சல் எல்லாம் பண்ணிட்டு இனி என்ன செய்யணும்? கழுதையில ஏத்தி பிரயாணம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அன்னைக்கு நைட்டு கர்த்தர் அவனோடு கூட பேசினார். நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ என்னை நம்பு, என் வார்த்தைகளை நம்பு, இங்கேயே குடியிரு, நான் உனக்கு சொல்லுகிற இடத்துல குடியிரு. அந்த சொன்ன இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம் ஒரு பக்கம், எதிர்ப்புகள் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பஞ்சம், கொடூரமான பஞ்சம், இன்னும் ஒரு பக்கம் கொடூரமான எதிர்ப்புகள். இவன் எங்க போய் எந்த காரியத்தை செய்து அது வாய்த்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டம் வந்துருவாங்க. இது எங்க தண்ணி, இது எங்க கிணறு, இது எங்க மண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் எதிர்ப்பு இருக்க இருக்க எந்த இடத்துல அவனுக்கு எதிர்ப்புகள் பெருகினதோ, எந்த இடத்துல பஞ்சங்கள் நிறைந்திருந்ததோ, ஆனாலும் கூட அவைகளுக்கு மத்தியில எதிர்ப்புகளை அவன் பாராமல், பஞ்சத்தை பாராமல் கர்த்தரை நம்பி, அந்த இரவிலே தனக்கு தரிசனமானாரே அந்த கர்த்தரை நம்பி, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் அங்கே குடியிருந்தான். நடந்த சம்பவம் என்ன? பஞ்ச காலத்துல போய் விதைக்கிறான் ஐயா, 100 மடங்கு. ஆமே, நம்பினால். நான் என்ன சொல்றேன், நல்ல காலத்துல விதைச்சாலே 100 மடங்கு ரிசல்ட் இப்பயும் எவனுக்கு வர மாட்டேங்குது. அந்த உரம் போட்டேங்கிறான், இந்த உரம் போட்டேங்கிறான், அதை பண்ணுனேன், இதை பண்ணுனேங்கிறான், எல்லாம் பண்ணி தண்ணி செழிப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு வியாதி எல்லாம் வந்துருச்சு. ஆனா இவன் உரம் போடல, தண்ணியும் இல்ல, விதைச்சான். இதுதான் அவன் செய்த காரியம். எதை நம்பி விதைத்தான்? அவருடைய வார்த்தையை நம்பி விதைத்தான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதைத்தான். எந்த இடத்துல 5% கூட பலன் கிடைக்க முடியாதோ அந்த இடத்திலே கர்த்தர் 100% பலனை கட்டளையிட்டார். காரணம் ஒண்ணே ஒன்று, கர்த்தரை நம்புகிறவன், அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவன் யாராக இருந்தாலும் சரி அவன் செழிப்பா இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு அந்த செழிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு அந்த செழிப்பை கட்டளை இடுவார். உங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் பேரில் மாத்திரம் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. நீ வலதுபுறமும் வேண்டாம், இடதுபுறமும் சாயாதே. என்ன அர்த்தம்? அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நீ நம்ப வேணாம். அப்படியானா உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. ஆமென். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. பெரிய ராஜா தாவீது அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எனக்கு எங்கேயும் இருந்து வராது, வலது பக்கத்தில் இருந்து வராது, எனக்கு இடது பக்கத்தில் இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வராது. என் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இதே சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வலது பக்கம் பார்க்கல, அவர்கள் இடது பக்கம் பார்க்கல. அந்த மனுஷன் இந்த மனுஷன் உதவி செய்வான் என்று சொன்னார்களே, அவர்களை எல்லாம் பார்க்கல, கர்த்தரை மாத்திர நோக்கி பார்த்த அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்பொழுதுமே எங்க இருக்கணும்? யார் பேர்ல இருக்கணும்? கர்த்தர் பேரில் மாத்திரமே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ள கூட இன்னைக்கு பாருங்களேன், கர்த்தர் பேரில் மாத்திரம் நம்பிக்கை இல்லாமல், அவர் பேரில் மாத்திர நம்பிக்கை இல்லாமல் தங்கள் இருதயத்தை அவர்கள் பறக்க விடுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், உங்க நம்பிக்கை கர்த்தர் பேரில் மாத்திரம் இருக்கட்டும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவன் யார் என்று சொன்னால் எசேக்கியா ராஜா. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். 2 King chapter 18 verses 5 to 8. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, நல்லா கவனிக்கணும், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின்
ராஜாக்கள் எல்லாம் யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது, அவனை போல ஒருத்தன் கூட இருந்ததில்லை. யாரு? எசேக்கியா ராஜா. அவன் மாதிரி கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்ததுல யூதாவிலே அநேக ராஜாக்கள் வந்தார்கள். ஆனா இவனை போல கர்த்தரிலே நம்பிக்கை உள்ள ராஜா ஒருவனும் இல்லை. ஒருத்தன் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனா இவன் இடத்துல இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் ஈடற்ற நம்பிக்கை, இணையற்ற நம்பிக்கை, ஆமென், நிகரற்ற நம்பிக்கை, ஒப்பிட முடியாத நம்பிக்கை. யூதாவிலே அநேக ராஜாக்கள் முன்னே இருந்தார்கள், இப்பொழுதும் வந்தார்கள். முன்னே பின்னே இருந்த ராஜாக்களிலே எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருந்த ராஜா ஒருவனும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பேரில் இருந்த ராஜாவில, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருந்த ராஜா ஒருவனுமே இல்லை. இந்த அவனிடத்துல இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததற்கு அடையாளம் என்ன? 3-4 வசனங்களை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, நல்லா கவனிக்கணும், அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றுவதுதான் கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அடையாளம். ஆமென். நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் கண்ணீரின் ஜெபம் அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றவே மாட்டாங்க. அது அவர்களுக்குள்ளேயே இருக்கும், துருப்பிடிச்சு உள்ளேயே அது வெல் செட்டில்டு. எப்படிங்க சொல்லுங்க? உள்ள செட்டில் ஆயிருச்சு, உள்ளேயே குடியும் குடித்தனவுமா இருக்கு, உள்ளதான் இருக்கு. ஆனாலும் ஜபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நம்பிக்கையா ஜெபம் பண்ணுவாங்க. கேட்கிற எனக்கே அசந்து போய், கர்த்தர் ஏன் அவங்க ஜபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு? அந்த சிஸ்டர், அந்த பிரதர் குடும்பமா எப்படி அழுது ஜெபம் பண்ணாங்க, எவ்வளவு விசுவாசமா ஜெபம் பண்ணாங்க, எவ்வளவு நம்பிக்கையா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கல? புரியுதா? ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டாகுது. கர்த்தர் பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம், வார்த்தையெல்லாம் நல்ல நம்பிக்கையான வார்த்தை தான், விசுவாசமான வார்த்தை தான், ஜெபமெல்லாம் நல்ல விசுவாசமான ஜெபம் தான். ஆனாலும் கூட கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்பிக்கையா இல்லை. பூரண நம்பிக்கை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கண்ணீரோடு கர்த்தரிடத்திலே கேட்பதல்ல, கர்த்தரை நம்பி நீ அகற்ற வேண்டியதை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு அகற்றுவதுதான் கர்த்தர் பேரில் நீ நம்பிக்கை வைத்திருப்பதற்கு அடையாளம். எவைகளை எல்லாம் அகற்றணுமோ, எவைகளை எல்லாம் அகற்றணும். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில எதை அகற்றணும்னு. ஆனா உங்களுக்கு தெரியும், இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில அகற்றப்பட்டு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதவைகள். ஆனா சில வேளைகள்ல பாருங்க, இருக்கக்கூடாதவைகள் கூட ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா அது பழக்கமா போயிடும். எப்படி போயிடும்? என்ன, அது ஒரு பெரிய அகற்றப்பட வேண்டிய காரியமாக தெரியவே செய்யாது. சரியா? அப்ப அகற்றப்பட வேண்டியவைகள் அத்தனையும், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஆமா, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பம் அது எதற்காக உண்டு பண்ணி வச்சா மோசே? ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாம்பு கடிச்சவன் அத்தனை பேர் இதை பாத்தீங்கன்னா என்ன செய்வான்? பொழைச்சிருவான். வனாந்தரத்தில் அவ்வளவு பாம்புகள். அதுக்காக ஒரு வெண்கல சர்ப்பத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாத்திரப்படாது, ஏதாவது ஒண்ணு தூக்கி வச்சுட்டா போதும், உடனே தூபம் காட்டிவிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஆமாங்க, ஏதாவது ஒண்ண பாத்திரக்கூடாது, கடவுள் மாதிரி இருந்துச்சு, உடனே என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா முன்னால வச்சுட்டான். புரியுதா?
தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு பேர் வச்சு நிகுஸ்தான் என்று பேரிட்டான். அதுக்கு பேர் வச்சுட்டாயா? பேர் என்னங்க? இது என்ன சாமி? நிகுஸ்தான் சாமி. என்ன சாமி? ஆமா, நிகுஸ்தான். அதுக்கு ஒரு பேரும் வச்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னாரு எசேக்கியாவிடத்துல, எசேக்கியேல் பாத்தீங்கன்னா ஜனங்களை ப்ளீஸ் பண்ண விரும்பல. ஜனங்கள் எவைகளை விரும்பி ஆராதித்துக் கொண்டிருந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? உடைக்க வேண்டியதை உடைச்சான், அகற்ற வேண்டியதை அகற்றினான், புதைக்க வேண்டியதை புதைச்சான். இன்னைக்கு நீங்க கர்த்தர் பேரில், அதாவது நம்பிக்கையா இருக்கிறவன் அத்தனை பேரும் செழிப்பான். அப்படித்தானுங்க? உங்களை பார்த்தா சில வேளைகள் அவ்வளோ நம்பிக்கையா உள்ளவங்களை போல எல்லாருக்கும் தெரியுது. அந்த சிஸ்டரை பார்த்தா பாவமா இருக்குல்ல, இந்த பிரதரை பார்த்தா பாவமா இருக்குல்ல, எப்படி சொல்லி அழுதார் இல்லையா? ஏன் ஆண்டவர் அவருக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு? அந்த பிரதர் அகற்ற வேண்டியது அகற்றல, புதைக்க வேண்டியதை புதைக்கல, உடைக்க வேண்டியதை உடைக்கல, அப்புறப்படுத்த வேண்டியது அப்புறப்படுத்தல. ஆகையினால் கர்த்தருடைய பார்வையில அது பூரணமான நம்பிக்கையா இல்ல. ஆகையினாலதான் அவரால் செழிப்படைய முடியல. ஆமென். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அகற்ற வேண்டியது எதுங்க? என் வாழ்க்கையில அகற்ற வேண்டியது எது? கர்த்தர் என்ன செழிப்பா வைக்க விரும்புறாரு. ஆனால் என்கிட்ட விசுவாசம் உள்ளது, நம்பிக்கை உள்ளது என்பது போல நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்க என் ஜபத்தையும் என் வார்த்தையும் பார்க்கிறீர்கள். கர்த்தரோ அகற்றப்படாது இருக்கிற அக்கிரமத்தை எனக்குள்ளே பார்க்கிறார். அவை இருக்கும் வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை பூரண நம்பிக்கை அல்ல, செழிப்படைய முடியாது. ஆமென். வாசிங்க. பின்வாங்காமல், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். சரிங்க. ஆகையால் கர்த்தர், இப்ப பாருங்க, அதுக்கு ரிசல்ட் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? 18 அதிகாரம் 7-8 வசனம். இப்ப அவன் தான் கர்த்தர் பேரில் அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவன் என்பதை கிரியைகளிலே வெளிப்படுத்தினான். நடந்த சம்பவம் என்ன? 7-8 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஆசீர்வாதம் என்ன வேணும்? பேங்க் நிறைய பணம் இருந்தது, இது ஆசீர்வாதம் இல்லையா? இது ஆசீர்வாதம் இல்ல. நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு 70 ஏக்கர் நிலம் வாங்கினேன், இத கூட நான் ஆசீர்வாதமா சொல்லவில்லை. ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். எவனோடு இருந்தார்? தன்னை நம்பினவனோடு கர்த்தர் இருந்தார். தன்னை நம்பினவனோடு கர்த்தர் இருந்தார். இருந்து அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எல்லா இடத்திலும் அனுகூலத்தை உண்டு பண்ணினார். சத்துருக்கள் சிநேகிதர்கள் ஆனார்கள். தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. ஆமென். அதாவது சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறினது. காரணம் கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. அவன் எங்க போனாலும் கூட வராரு, எங்க வந்தாலும் கூடவே வராரு. போகிற இடத்திலே நம்ம கூட வருகிற கர்த்தர் எப்படி வருவார் நினைக்கிறீங்க? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். ஆமென். தடைகளை தகர்த்தறிவேன். இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தரிவைகளை செய்து எல்லாம் உடைச்சு அதுக்காகவே கூட இருக்காரு. எதுக்காக இருக்கிறாரு சொல்லுங்க? கூடவே இருக்கிறாரு. எதற்காக என்று சொன்னால் அவனை செழிப்பாய் வைப்பதற்காக. வாசிங்க. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி உண்டானது? கர்த்தர் கூட இருந்தார். அடிமைப்படுத்த எண்ணினவனை தள்ளிவிட்டான். காரணம் கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தம் சொன்னா அதுக்கு மேல இல்லையா? அது வரைக்கும் ஜெயிச்சான், எல்லாம் ஜெயித்தான். அவன் வாழ்க்கையில தோல்வி என்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. அவன் வாழ்க்கையில தோல்வி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. பிசினஸ்ல வெற்றி, ஆமென். சேவிங்ஸ்ல வெற்றி, ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க. பர்ச்சேஸ்ல வெற்றி, ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. செய்கிற காரியங்கள் அத்தனையிலும் வெற்றி. அல்லேலூயா. போட்ட அப்ளிகேஷன்ல ஜெயம். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் 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 எல்லாம்
எல்லா இடங்களிலும் அவனுக்கு ஜெயம். காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையிலே அவன் நிகரற்றவன். யார் மேல வச்சிருந்த நம்பிக்கையில? கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை. ஆமென். நான் என்ன கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு நிகரற்ற விசுவாசம் என்றால் அதற்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? நான் ஒரு 10 நிமிஷத்துல அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படி நிகரற்ற, அந்த ஒப்பற்ற, ஈடற்ற, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த யூதாவின் ராஜாக்களில முன்னே எசேக்கியாவுக்கு முன்னாக அநேகர் வந்தார்கள், எசேக்கியாவுக்கு பின்னாக அநேகர் வந்தார்கள். ஆனாலும் இவன் கர்த்தரிலே கொண்டிருந்த நம்பிக்கையை போல ஒருவனும் நம்பிக்கை வைத்ததே இல்லை. ஆமென். நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நம்பிக்கையை காட்டிலும் அதிகமான சொல்ல முடியாத நம்பிக்கை கர்த்தரிலே இருக்கணும். ஆமென். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம இப்படியெல்லாம் நம்ம அதிகமான நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைத்திருக்கும் போது, சரியா, அங்கதான் நிறைய சவால்கள் வரும். ஆமென். எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் வரலையே. நீ நம்பிக்கையில 0. நம்பிக்கையில ஹீரோ இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் வரும். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சாதராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இது நம்பிக்கை. அப்படிதானுங்க? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இது அக்கினியை பற்றிய அந்த சம்பவம் நடந்த பிறகு அவன் சொன்னான். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவன் நினைக்கவே இல்லை. பாபிலோன் தேசத்துல போய் எபிரேயனாய் இருந்த அவன் கர்த்தரை அங்கேயும் வைராக்கியமாய் ஆராதிக்கிறான். என்ன செய்கிறான்? வைராக்கியமா கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். எல்லா இடத்திலையும் அவன் ஆராதிக்கிறான், கர்த்தரை ஆராதிக்கிறான். பாபிலோனியர்களுக்கு நம்ம நடுவிலே, கல்தையர்களுக்கு நடுவிலே நம்மெல்லாம் விசுவாசிகளா இருந்து ஆராதிப்போம். ஆனா அவிசுவாசிகள் 4 பேருக்கு முன்னால நம்மளை ஆராதிக்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இயேசுநாதர்னா யாருன்னே தெரியாத மாதிரி நிற்போம். உண்டா இல்லையா? சொல்லுங்க. 4 பேர் முன்னால வச்சு உங்க வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எனக்கு ஆண்டவருக்கு அது யாருன்னே தெரியாதே, இவங்க என்னவா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிற்போம். அந்நியர்களை போல இல்ல. இந்த 3 வாலிபர்களும் கல்தையர்கள் நடுவிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். பாபிலோனியர்கள் நடுவிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆமென். அதனாலதான் இவர்களை குறித்து எல்லாரும் முன்னாலேயும் தெரிகிற மாதிரி ஆராதித்ததுனாலதான் இவர்களை குறித்த பிராது யார்கிட்ட போச்சு? இவங்க ரகசியமாய் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. விசுவாசிகள் நடுவிலே மாத்திரம் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. புறஜாதிகளின் நடுவிலும் கூட தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து ஜீவனுள்ள தேவனை தைரியமாய் ஆராதிக்கிறவர்கள். ஆமென். இப்படி ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஆராதிச்சுக்கிட்டு இருந்த இவங்களை குறித்து இவங்க நல்ல ஆராதனை வீரர்கள். ஆராதனை வீரர்கள். ராஜாவுக்கு தெரியாது இவங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஆராதிப்பாங்கன்னு, ஆனா கர்த்தருக்கு தெரியும். உடனே அவர் ராஜா என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ராஜாவோடு பேசினார். அதெல்லாம் என் பிள்ளைகள் இப்ப உயர்த்துன்னு. அவன் பாத்தீங்கன்னு சொன்னா அடிமையா போனவங்களை அப்படியே ராஜாவுக்கே தெரியாம அவன் என்ன செய்யறான்? உயர்த்திக்கிட்டே வரான். ஆமே. அவர்களை விஐபி ஆக்கினா, அப்புறம் விவிஐபி ஆக்கினா, அப்படியே உயர்த்திக்கிட்டே வரான். இவர்களுக்கும் புரியல. ஆனா இவர்களுக்கு தெரியும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோன்னு. ஜனங்களுக்கெல்லாம் பயங்கரமான பொறாமைகள் இல்லையா? இவர்களை குறித்து அங்கு பிராது பண்ணினார்கள். ராஜா உடனே என்ன செஞ்சா? 7 நெருப்பை உண்டாக்குனா. அப்புறம் இந்த 3 வாலிபர்களுக்காக ஸ்பெஷலா 7 மடங்கு அக்கினியை சூடாக்கினான். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் அப்பொழுதும் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிப்பார். இதான் நம்பிக்கை. இது நம்பிக்கை. நாங்க ஒன்னும் சும்மா தெரியாம அவரை ஆராதிக்கல. எங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று, அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு அவரை குறித்து தெரியும். எங்களுக்கு அவரை குறித்து தெரியும். நல்லா ஆராதிச்சாங்க.
இந்த 3 வாலிபர்களையும் கொண்டு போய் நெருப்புல போடுவோம் நாங்க, அக்னியில போடுவோம் நாங்க. 3 வாலிபர்களுக்கு அதை குறித்து ஒரு பயமுமே இல்லையே. காரணம், எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆராதிக்கிறவர், சொல்லுங்க, எங்களை தப்புவிக்க வல்லவர். நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தரை நீங்க சூழ்நிலைகள் இதெல்லாம் எதிர்ப்புகள் இதெல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? அனுகூலம் இல்லாத நிலைமையை பார்க்க கூடாது. நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நடந்துராத பாதையிலே நடப்பீர்கள். ஒருவேளை அது அக்னியின் பாதையாய் இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் வேகாமல் நடப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. 3 வாலிபர்களும் அக்னியில அவர்கள் நடந்தார்கள். நடந்துராத பாதையில நீங்க நடக்க போறீங்க. ஆமென். நீங்க நடந்துராத பாதையில நடப்பீர்கள். காரணம், நீங்க கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென். பேதுரு சொன்னா தெரியுமா, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீரேயானால் நான் இந்த தண்ணீரில் மேல் நடக்க எனக்கு உத்தரவிடும் அப்படின்னா சொன்னால. ஆண்டவர் சொன்னா நான் தான் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? நான் தான் சொன்ன உடனே அது அப்படியே பேதுரு நம்பினான். ஆண்டவரை நம்பினதினாலே இதுவரை நடந்திராத தண்ணீரின் மேல் அவன் நடந்தான். இதுவரை நடந்திராத தண்ணீரின் மேல் அவன் நடந்தான். நீங்க நடந்திராத பாதையில நடப்பீங்க கர்த்தரை நம்பினார். ஆமென். உங்க நடையினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க மூழ்கி போக மாட்டீர்கள். நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். அக்னியில நீங்க நடந்தாலும் வெந்து போகவும் மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். புரியுதா? அதற்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை. சத்துருக்கள் நினைச்சாங்க சாம்பல் ஆயிருவாங்கன்னு, ஆனால் இருந்ததை காட்டிலும் மேன்மை அடைந்தார்கள். காரணம், கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பதற்கு அடையாளமா இன்றைக்கு உடைக்க வேண்டியதெல்லாம் உடைக்க போறேன், புதைக்க வேண்டியதெல்லாம் புதைக்க போறேன், எரிக்க வேண்டியதெல்லாம் எரிக்க போகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் எவைகள் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, அகற்ற போகிறேன். அது நான் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு வெளிப்படையான அடையாளம். அல்லேலூயா. உன் எல்லை எங்கிலும் ஜெயம் உண்டாகும். நீ போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ நடந்துராத பாதையிலே நடப்பாய். நீ அக்கினியிலே நடப்பதை மற்றவர்களுடைய கண்கள் காணும். நீ தண்ணீரின் மேல் மூழ்கி போகாமல் நடப்பதை மற்றவர்களுடைய கண்கள் கண்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் உன் மூலமாய் மகிமைப்படும். மொத்தத்துல நம்புகிற நீ செழிப்பா இருப்பாய். எப்படி இருப்ப? செழிப்பா இருப்ப. எதற்கு மேலேயும் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆமென். எதன் மேலேயும் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இந்த எசேக்கியா ராஜாவின் இடத்திலே இருந்த ஈடு சொல்ல முடியாது. அவனுடைய நம்பிக்கை போலவே இவனுடைய நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா தாவீது தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையை விட எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் பேரில் நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென். அந்த நம்பிக்கைக்குள்ள ஏன் அது ஒப்பற்ற நம்பிக்கை, ஏன் அது ஈடற்ற நம்பிக்கை? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோபு 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் உறுதியான நம்பிக்கை. வாசிங்க யோபு 13:15. பைபிளை புரட்டுறதுக்கு சோம்பேறியா இருக்காதீங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் பேரில் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், நல்லா கவனிக்கணும், அவர் என்னை கொன்றே போட்டாலும் சரியா, வியாதியோடு இருக்கிறான், வியாதியோடு கூட இருக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறார்கள், நீ ஆண்டவரை என்னமோ உத்தமன் என்று சொல்லி பின்பற்றினாயே, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்தியா, அவர் செஞ்சிருக்கிற நன்மையை பார்த்தியா? இதுதான் பிசாசு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. யோபு மாதிரி இருக்கணும். உங்க நம்பிக்கை ஈடற்ற நம்பிக்கையா இருக்கணும்னா, நிகரற்ற இணையற்ற நம்பிக்கையா இருக்கணும்னா, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? வியாதியா தான் இப்ப இருக்கிறேன், அவர் தன் கையால என்னை கொண்டு போட்டாலும் சரி, அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் அதை உங்களால எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்?
ஆமே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, ஹல்லேலூயா, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்? நான் யார் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன்? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இதுதான். இந்த நம்பிக்கை, உங்க நம்பிக்கை ஈடற்றதாக இருந்து கர்த்தர் அந்த நம்பிக்கை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்க நம்பிக்கை உறுதியானதா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சிலருடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையா இருக்கும். ஆனா நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யுது சொல்லுங்க? மௌலி வாக்கம் கட்டட மாதிரி இருக்கு. புரியுதா? ஆமா. லேசா ஆடி லேசா இடிச்ச உடனே என்ன செய்யுது? கீழே விழுந்து சொல்லுங்க தரமட்டம் ஆகிறது. தரமட்டம் ஆகிறது. சொல்லணும். அந்த நேரத்தில் பாருங்க, நம்ம உள்ளத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஒரு எண்ணம் வரும். என்னன்னு கேட்டா, எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? ஏன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படியெல்லாம் சொல்லிட்டு மனசுல ஒரு சோர்வு வருது. இந்த சோர்வு நீங்களாகவே உங்களுக்குள்ள கொண்டு வருகிற சோர்வு அல்ல. உங்க கண்களினால் காண முடியாத ஒருவன் உங்க உள்ளத்துக்குள்ள களைகளை விதைக்கிறான். அவனை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய ஒண்ணு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அந்த நம்பிக்கை தான் யோபு இறந்தது ஒரு பகுதி, பெற்றது 2 பகுதி. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான் அவன் 2 மடங்கு செழிப்போடு கூட காணப்படுவதற்கு காரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால எபிரேயர் 3:14 சொல்லி இருக்கிற வண்ணமாய் நம்ம ஆரம்பத்துல நல்லா இருக்கும் போது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது நமக்கு இருந்த நம்பிக்கை முடிவு வரைக்கும் இருக்கணும். எது வரைக்கும்? ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு போகும் வரைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் மாறக்கூடாது. 2வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 125:1 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. சங்கீதம் 125:1 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். சில வேளைகள்ல பாருங்க, நம்முடைய எப்படி இருப்பாங்களா? என்றென்றைக்கும் அசையாமல். அசைஞ்சா முடிஞ்சது, அவ்வளவுதான். சிலர் பாருங்க, சந்தோஷமா வெளிநாடுகளுக்கெல்லாம் போறதுக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அது வாய்க்கும், ஒரு நாள் அது வாய்க்கும். எத்தனை பேர் அதை கனவு கண்டுகிட்டு? வெளிநாடு போறதுக்கு கனவு காங்குறவங்க இல்லையா? யாரும் ஏப்பா நீங்களாம் உங்களை எல்லாத்தையும் எங்க இமயமலைக்கு அனுப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். துறவியா? உங்களுக்கு ஆசையே கிடையாது. சரி, அப்ப சரியா, பரலோகம் போடாத ஆசை இருக்கா? அதையாவது சொல்லுங்கய்யா. அது கூட சிலருக்கு ஆசை இருக்கு, எங்க போவோம் அப்படிங்கிற ரொம்ப உறுதியா இருக்கீங்க. சரி, உங்க விசுவாசத்தின்படியே ஆகாம கர்த்தர் உங்க மேல கிருபை வச்சு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்பாராக. சரி, இந்த ஃப்ளைட்ல பாத்தீங்கன்னா போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குறித்த நாளுக்காக காத்திருப்போம். போய் ஃப்ளைட்ல போவோம், ஏறி உட்காருவோம். புறப்படுறதுக்கு போல பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி ஜல்லுன்னு அப்படி ஏறி போகலாம். இன்னும் ஒரு 5 மணி நேரத்தில், 7 மணி நேரத்தில், 24 மணி நேரத்தில் எங்கே போய் நம்ம அமெரிக்கா போயிடலாம், இங்கே போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் அங்கேருந்து வந்துட்டு அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்வான். நம்ம அங்கே போய் அட்டென்ஷன் என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நாங்கள் இத்தனை உயரத்தில் நாங்கள் பறப்போம், இந்த கடலுக்கு மேலே நம்ம பறப்போம். அப்படி கடலுக்கு மேலே நம்ம பறந்து கொண்டு இருக்கும் போது சந்தோஷமா உட்கார்ந்திருப்போம். திடீரென்று இந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்தால் நான் பொய் சொல்லலையா, உண்மை. நான் என்னமோ சொல்ல போறான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் விசிட்ல, புரியுதா, நான் ஏறி உட்கார்ந்துருக்கேன். அவன் என்னமோ சொன்னான். என்னடா என்னமோ சொல்ல போறான்னு சொல்லி பார்த்தா, இந்த இந்திய பெருங்கடல்லே நம்ம இப்போ பறக்க போகிறோம். அப்படி பறக்கும்போது இத்தனை அடி உயரத்தில் பறப்போம். திடீரென்று விமானத்துக்கு ஏதாகி ஆகி விழுந்தா நீங்கள் உடனடியாக உங்கள் சீட்டுக்கு கீழே
பாதுகாப்பு வஸ்திரம் இருக்கிறது, அதை எடுங்கள், அதை போடுங்கள், ஊதிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் தண்ணீரிலே மிதப்பீர்கள். நான் அடுத்த முறையிலிருந்து எங்க போனாலும் சரிதான், இவன் பேச ஆரம்பிச்சாலே இட போய நல்ல ஒரு இடத்துக்கு போற நேரம் இதை வந்து சொல்லணுமா? நான் என்ன சொல்றேன், இப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சில அபசகுணமான சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நிலைமைகள் வரும். வருமா வராதா சொல்லுங்க? உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, எப்பா இத்தனை 1000 அடி உயரத்துல போற நேரம் அங்க இருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? பிளைட்டை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. அவன் என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலும் நான் இங்கதான் இருப்பேன், பெல்ட்டை போடுவேன், அது போகிற நேரம் நான் பறந்துதான் போவேன். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏறதுக்கு அவன் அனௌன்ஸ் பண்றதுக்கு மேலே இவனுக்கு நம்பிக்கை வந்துடும். எப்படின்னு கேட்டா, ஒருவேளை மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு வையு, எலும்பு கூட இருக்காது, இல்ல உனக்கு கிடைக்கவே செய்யாது. ஆமே, எலும்பு கூட கிடைக்காது. இல்ல சிலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எதுக்குயா இந்த அவநம்பிக்கை? எதுக்கு இந்த அவநம்பிக்கை? ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒன்னும் ஆகாது. அப்படியே ஆனாலும் தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு என்னை தாங்கிக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமே. இப்படி துர் உபதேசங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட அவசகுணமான வார்த்தைகள் எல்லாம் வந்தாலும் கூட சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கை அசையக்கூடாது. அசைஞ்சிச்சுன்னு வைங்க, பிளைட்டை விட்டு கீழே இறங்கணும், போக வேண்டிய இடத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது, போய் சேர முடியாது, பெற வேண்டியதை பெற முடியாது, பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினால முதலாவது இந்த ஒப்பற்ற நம்பிக்கையில நமக்கு அது உறுதியா இருக்கணும். ரெண்டாவது அசைக்க முடியாததா இருக்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, வாசிங்க எபேசியர் 4:4, ஒரே நம்பிக்கையா இருக்கணும். எத்தனை நம்பிக்கை? முடிய போது செய்தி நல்லா கவனிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினால் இந்த அழைப்பை கொடுத்தது யாரு? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தரே உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அந்த அழைத்தவர் மேல் மட்டும்தான் உங்க நம்பிக்கை இருக்கணும். ஆமென். அழைத்தவர் மேல் மட்டும்தான் உங்க நம்பிக்கை இருக்கணும். எங்க இருக்கக்கூடாது? இடது பக்கம் வலது பக்கம் உங்க நம்பிக்கை போகவே கூடாது. அவர் பேர்ல மட்டும்தான். ஆமென். அந்த ஒரே நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த ஒரே நம்பிக்கை உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுடைய நம்பிக்கை ஈடற்ற நம்பிக்கை, இணையற்ற நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் பேரில் மட்டும்தான் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும். மற்ற நம்பிக்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பிரதர் ஆண்டோ, எங்களை மாதிரி அண்ணா அண்டாடி நாங்கெல்லாம் வேலை பார்க்குறோம், நீங்கள்லாம் மாச சம்பளக்காரங்க. எப்படிங்க? நீங்கள்லாம் மாச சம்பளக்காரங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வாரத்தில் 3 நாள் வேலை கிடைக்கும், வாரத்தில் 4 நாள் வேலை கிடைக்கும். இப்போ உங்களை மாதிரி நாங்கள் மாச சம்பளம் வாங்குறோம்னு வைங்க, இந்த 30ஆம் தேதி வர்ற சம்பளத்தை நம்பியாவது 10 ரூபா கடன் வாங்கிடுவோம். என்ன செய்யலாம்? ஆமா, அந்த சம்பளத்தை நம்பி, அந்த மாச சம்பளத்தை நம்பி நாங்க 10 ரூபா கடன் வாங்குவோம். இதுல இருந்து நீங்க என்னத்தை புரிஞ்சிட்டீங்க? பணத்தை நம்பினா கடன் தான் வாங்குவேன், பணத்தை நம்பினா கடன் தான் வாங்குவேன், கர்த்தரை நம்பினா கடன் கொடுப்பேன். ஆமே. நம்மளே அறியாமலே நம்ம சொல்லுவோம் தெரியுமா? மேத்யூ நம்ம சொல்லியிருக்கோம்ல, எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? ஜாஸ்வா சொன்னது இல்லையா? மாச சம்பளமா இருந்தா சொல்லுங்க, இதை நம்பி என்ன செய்யலாம்? 10 ரூபா கடன் வாங்கலாம். இப்ப எதை நம்பி வாங்குவ? நீ இயேசுவை நம்பினா கடனே வாங்க மாட்டேன். ஆமே ஆமே. சம்பளத்தை நம்பினா கடன் வாங்குவாய், கடனாளியாய் மாறுவாய்.
நீ கர்த்தரை நம்பினால் வசனத்தின்படி நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். யாரு மேலையும் வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எவனும் சபிக்கப்பட்டவன். ஒரே நம்பிக்கை தான் இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது, மாம்சத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆமென். மனுஷன் மேலேயும் நம்பிக்கை இருக்கக்கூடாது, மாம்சத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவன் சபிக்கப்பட்டவன். புரியுதாங்க? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா இரவெல்லாம் உட்கார்ந்து அழுகுறாங்க, ஜெபம் பண்றாங்க அழுது இரவெல்லாம் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு செய்யணும், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, அப்பா நான் இந்த ஊருக்கு புதுசுப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும், யாரும் எனக்கு தெரியாதப்பா, நீங்க தான்ப்பா. நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாங்க, கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க, உபவாசித்து ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, பழகிட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, பழகிட்டாச்சு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பழக்கம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜபம் குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சது தெரியுமா? அந்த பிரதர் அந்த சிஸ்டர் நான் கேட்டா நிச்சயமா கொடுப்பாங்க. அதுதான் கர்த்தரை விட்டு விலகுகிறவன். கர்த்தரை விட்டு போன வருஷத்துல உனக்கு இருந்த அந்த ஜபம் எங்க போச்சு? போன வருஷம் உன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் தான், வேற வழியே இல்லை. அவரையே பிடிச்சுக்கிட்டு இருந்த, அவர் தான் கதின்னு, அவர் தான் என் வாழ்க்கை, என்ன என் எதிர்காலமே அவர் தான் சொன்னேன். ஆனா இந்த வருஷம் நல்ல மனுஷர்களின் பழக்கங்கள் வந்ததினால அவர்களிடத்துல வாங்கிக் கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம், அந்த நம்பிக்கை வந்ததுனால இந்த வருஷம் அந்த பழைய ஜபம் இல்லை, பழைய உபவாசம் இல்லை, நடுநிசி ஜபம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. காரணம் மனுஷன் மேல நம்பிக்கை இருக்கு. சரியா? மனுஷன் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும், ஜபத்தை நம்மை விட்டு தூரமாக்கும், உபவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமலாக்கும். ஆனா கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, நீரே என் தஞ்சம்பா அப்படிங்கிறவன் அவருடைய பாதத்தையே பிடிச்சுக்கிட்டு இருப்பான், வெட்கப்பட மாட்டான். கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தவும் மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமா. அப்ப அந்த ஒப்பற்ற நம்பிக்கையில 3 காரியம் சொன்னேன். எதெல்லாம் சொன்னேன்? என்னெல்லாம் இருக்கணும் சொல்லுங்க? உறுதி, 2வது அசைக்க முடியாத நம்பிக்கை, 3வது ஒரே நம்பிக்கை, 4வது பாத்தீங்கன்னா சங்கீதம் 13:5 முடிஞ்சது. கிருபை. எதுக்கு மேல நம்பிக்கையா இருக்கிறேன்? கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். எதெல்லாம் நம்பிக்கை எனக்கு? வேற எதுலயுமே நம்பிக்கை இல்லையா? வேற எதுலயுமே நம்பிக்கை இல்லை. என்கிட்ட யாரு போன் பண்ணி பேசினாலும் அது எனக்கு இயற்கையாகவே வந்தது. சோமாரிங்களா பாஸ்டர், பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் சுகமா இருக்கிறேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், அவருடைய கிருபையில இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆமென். நான் அது யார்கிட்ட இருந்து நான் கத்துக்கொண்டதல்ல, என் வாழ்க்கையில இயற்கையாகவே கர்த்தர் கொடுத்த ஒன்று. ஆமென். எப்படி இருக்கீங்க? கிருபையினால. அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிடுவேன். ஏன்னு கேட்டா அப்படின்னா இன்னும் நிர்மூலமாகாம இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். இன்னும் சிலர் கேட்டாங்கன்னா சொல்லுவேன், டயர் தேஞ்சு போச்சு ஆனா இன்னும் பஞ்சர் ஆகல. கிருபையை சார்ந்து இருக்கிறவனுக்கு இருக்கிற விசேஷம் அதான்யா. டயர் தேயும் ஆனா பஞ்சர் ஆகாது, வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். டயர் தேஞ்சு போச்சு ஆனா இதுவரைக்கும் பஞ்சர் ஆகல. பஞ்சர் ஆனா அங்கேயே என்ன செஞ்சிருக்கும்? பிரேக் டவுன் ஆக்கி அங்கேயே நின்றுருக்கும். இதுவரைக்கும் அப்படி ஆகல. காரணம் என்ன தெரியுமா? கிருபையின் மேல் நம்பிக்கை. ஆமென். எதன் மேல நம்பிக்கை? எதன் மேல நம்பிக்கை? ஹல்லேலூயா. மருந்தின் மேல நம்பிக்கை இல்ல, இல்லாட்டி பலமான ஆகாரத்தின் மேல நம்பிக்கை இல்ல, கிருபையின் மேல நம்பிக்கை. எவன் ஒருவன் கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறானோ அவன் செழிப்பா இருப்பான். ஹல்லேலூயா. எதுவும் எதுவும் ஒன்று என்னால் உண்டானதல்ல, எல்லாம் அவருடைய கிருபையினாலே மாத்திரமே. இனி எப்படி இருப்பீங்க? தொடர்ந்து அதுதான். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா இன்னைக்கு தேஞ்சு போயிருக்கிற இந்த டயர் நாளைக்கு இன்னும் தேஞ்சிரும்,
நாளை மறுநாள் இன்னும் தேஞ்சிரும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா மேல பட்டனே இருக்காது, அப்படி தேஞ்சிரும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த டயர் பஞ்சர் ஆகாது. அது கிருபை தானையா? ஆமென். தேஞ்ச டயர் தான், ஆனாலும் பஞ்சர் ஆகாது. ஹல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துக்கு ஓடணுமோ அது ஓடும், எந்த இடத்துல பிரேக் அடிக்கணுமோ அது அடிச்சா நிற்கும். கிருபை அது, கிருபை அது. ஹல்லேலூயா. அதனால கிருபையின் மேல் நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் செழிப்பா இருப்பான். ஆமென். உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வேணும். இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கை வேணியா? எதற்கும் கவலைப்படாதீங்க. ஆமென். சூழ்நிலைகளை கண்டு நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆமென். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு. இன்னும் இப்ப இருக்கிறத விட, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை விட சூழ்நிலைகள் நாளைக்கு worst ஆகும். ஆமென். worst ஆகும். நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரே நம்பிக்கை, அது அசையாத நம்பிக்கை, அது உறுதியான நம்பிக்கை. ஆமென். அப்ப பிசாசு சொல்லுவான், இன்னும் ஒஸ்டானா, என்னதான் ஒஸ்டானாலும் இது கிருபையின் மேல நம்பிக்கை. இன்னும் ஒஸ்டானாலும் பஞ்சர் மட்டும் ஆகாது, வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். கர்த்தர் பேர்ல நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென். எனக்கு ஓரளவு அந்த நம்பிக்கை எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு, விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில தான் இதுவரைக்கும் ஜீவிக்கிறேன். இதுவரைக்கும் பஞ்சர் ஆகாம இருக்கிறேன். குப்பையில இருந்தேன், தூக்கி எடுத்தாரு, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கத்தினால் அல்ல, ஜபத்தினால் அல்ல, கிருபையின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே. ஆமென். அதனால நம்ம எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை வேணும். கர்த்தர் அந்த நம்பிக்கையை நம்மிலே பூரணப்படுத்துவாராக. கர்த்தரை நம்புகிற நானோ செழிப்பேன். எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாரும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஜெபத்தோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த நம்பிக்கையை அசைக்கிற அந்த வல்லமைகள் எதுவானாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அது அசைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்தை ஹல்லேலூயா அசைக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என் மேலிருந்து தன்னுடைய கைகளை எடுப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு தேவை கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை பெருகணும், நம்பிக்கை பெருகணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அநேகர் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை பிசாசு இன்றைக்கு கொள்ளையாடி கொண்டிருக்கிறார், கொள்ளையாடி கொண்டிருக்கிறார். உங்க செழிப்பு இல்லாம போறதுக்கு காரணம் நீங்க வச்சிருந்த நம்பிக்கை அசைக்கப்பட்டு இருப்பதே காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பேன். நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வே அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே.
இயேசுவே நம்பிடுவே நான் உம்மையே எந்தன் வாழ்வை பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே எந்தன் வாழ்வை பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவே நான் உம்மையே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவே நான் உம்மையே எந்தன் வாழ்வை பாதுகாக்கும் கேடகமே தூரகமே எந்தன் வாழ்வை பாதுகாக்கும் கேடகமே தூரகமே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவே நான் உம்மையே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து நம்பிக்கை நாயகன் ஆண்டவரே அசையாத உறுதியான நம்பிக்கையை நீர் எனக்கு தாரோ எந்தன் வாழ்வை பிரகாசிக்கோ கேடகமே ஜோதியே எந்தன் வாழ்வை பிரகாசிக்கோ தீபமே ஜோதியே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவே நான் உம்மையே நம்பிக்கை நாயகன் நீ yes Lord நம்பிடுவே நான் உம்மையே கர்த்தரை நம்புகிறவன் நீ செழிப்பா இருப்பீங்க ஹல்லேலூயா இந்த பலிபீடத்திலே இருந்து சொல்லுகிறேன் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் ஹல்லேலூயா எசேக்கியாவினுடைய நம்பிக்கைக்கு ஹல்லேலூயா ஈடா இருந்தவர்கள் யாரும் இல்லை அவனுடைய ராஜ்யத்திலே ஹல்லேலூயா யாரெல்லாம் கர்த்தரை அபிதமாய் நம்புகிறீர்களோ உங்க குடும்பத்துக்கு நிகராய் செழிப்பாக ஒருவரும் இருக்க முடியாது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் ஹல்லேலூயா அசைக்க முடியாத ஒரே நம்பிக்கை ஆண்டவர் மாத்திரமே அந்த ஒரே நம்பிக்கை ஹல்லேலூயா ஒரே நம்பிக்கை ஹல்லேலூயா கடன் தொல்லை இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஒரே நம்பிக்கை மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்தவர் எனக்காக ஒரு வாசலை உண்டு பண்ணாம இருக்கவே மாட்டாரு கர்த்தர் அதை செய்வார் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன் கர்த்தரை மட்டும்தான் பார்ப்பேன் என் நம்பிக்கை யாரால அசைக்கவே முடியாது never ஹல்லேலூயா எந்த சூழ்நிலைகளும் என்னுடைய நம்பிக்கை அசைக்க முடியாது அந்த நம்பிக்கையோட கடந்து போங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய செழிப்பை நிச்சயமாய் உண்டு பண்ணுவார் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ இருக்கவே மாட்ட சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் நீ ஜனங்களுக்கு நடுவிலே மேன்மையாய் இருப்பாய் ஹல்லேலூயா நீ வாளாகாமல் தலையாய் இருப்பாய் நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய் ஹல்லேலூயா உன்னுடைய துக்க நாட்கள் அத்தனையும் முடிந்து போகும் ஹல்லேலூயா உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள் நீ அவர்களை தேடியும் காண மாட்டாய் ஹல்லேலூயா உன்னிடத்திலே கர்த்தர் எதிர்பார்ப்பது வேற எதுவுமே இல்லை நம்பிக்கை முழுவதும் 100% ஆண்டவரை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே கொன்று போட்டாலும் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன் உம்மை மாத்திரமே நம்புவேன் என்று
நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எவர்கள் எல்லாம் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவது சத்தியம், அது நிச்சயம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நம்பிக்கை நாயகனே. ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே, நீர் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நாயகனாகிய உம்முடைய கிருபையின் பொன் பாதத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். வார்த்தைகளை கேட்ட எங்களை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த நம்பிக்கை என்கிற விதை இன்றைக்கு எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத உறுதியான கிருபையின் மேல் உள்ள நம்பிக்கையாய் கர்த்தாவே, ஒரே நம்பிக்கையாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அவர்களை செழிப்பாக மாற்றப் போகிறீர். செழிப்பாய் மாற்றப் போகிறீர். செழிப்பாய் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளிலே வெளிப்படட்டும். வசனம் வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.